ஹாய், திஸ் இஸ் சதீஷ் ஃப்ரம் கன்சிஸ்டன்ட் லேர்னிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா விருந்தோம்பல். இது யார் எழுதுனா முன்றுரை அரையனார் எழுதியிருக்காரு. இது எங்கே இருக்குன்னா 7th புக்கில் 3rd டேர்மில் இயல் 1ல் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அந்த பாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த பாடல். இந்த பாடல் நான் படித்து மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் ஒன்றாகு முன்றிலோயில். இதை யார் எழுதுந்து முன்றுரை அரையனார் எழுதியிருக்காரு. ஸோ இதோட மீனிங் நான் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மாறியொன்று, ஸோ இந்த மாறிக்கு என்ன மீனிங்னா மழைன்னு அர்த்தம். இன்றி வறந்திருந்த காலத்தும், வறந்திருந்தனா வறண்டு இருந்த, மாறினா என்னது மழை, மழை இல்லாமல் வறண்டு இருந்த காலத்தில். ஒன்றும் இல்லை, ஒரு டைமில் சுத்தமாக மழை கிடையாது. அந்த டைமில் அந்த பாரி வாழ்ந்த காலகட்டத்தில் மழை இல்லாமல் ரொம்ப நிலங்கள்லாம், மழை இல்லைனால பயிர் விளைச்சலாம் இருக்காது, உணவுக்கெலாம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அது. அதான் மாறினா மழை இல்லாமல் ரொம்ப வறண்டு இருந்த நிலத்தெல்லாம் எதுவுமே பயிர் இல்லாமல் ரொம்ப காஞ்சி போயிருந்த காலத்தில் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையில். பாரி மடமகள்லாம் என்னென்னா, பாரின்றது யாருன்னா கடையேழு வள்ளல்களில் ஒருவர் தான் பாரி. ஆரி ஓரி காரி பாரி ஓரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு 7 பேர் இருப்பாங்க, ஓகேவா. பேகன் ஆய் அதியமான் நல்லி அப்படின்னு ஒரு 7 பேர் இருப்பாங்க, ஓகேவா. இவங்கள ஒரு பர்சன் தான் அந்த 7 பேர் சொன்னல, 7 கடையேழு வள்ளல்கள் ஒருவர், அவர் தான் பாரி மடமகள். அவங்களுக்கு 2 பெண் இருக்காங்க, 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க பேர் என்ன, அங்கவை சங்கவை. ஸோ மடமகள்னால் ஒரு இளமகள்னு அர்த்தம், ஒரு அழகிய இளம் பெண்கள்னு அர்த்தம். 2 பேர் இருக்காங்க. இது என்னது, பான்மகற்கு. பான்னா என்னென்னா பாணர்கள்னு அர்த்தம். பாணர்னா என்ன மீனிங்னா பாட்டு பாடுறவங்கன்னு அர்த்தம். ஸோ பான்மகற்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள், ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, பாரியோட 2 பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த 2 பெண்களும் என்ன பண்ணாங்கன்னா பாணர்களுக்கு உணவு அளித்தாங்களாம், ஓகேவா. புகவா நல்கினாள், புகவானா என்னென்னா உணவுன்னு அர்த்தம், நல்கினால்னா வழங்கினாங்க, ஓகேவா. ஸோ அவங்க உணவு கேட்டு பாணர்கள் பாட்டு பாடுறாங்க. ரொம்ப வறுமை, மழை கிடையாது, நிலங்கள்லாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கு. அந்த டைமில் அந்த பாரி வீட்டுக்கு வராங்க. அப்போ யார் இருக்குன்னா அங்கவை சங்கவை, அந்த 2 மகள்கள் இருக்காங்க. அந்த மகள்கள்கிட்ட உணவு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ அவங்களும் என்ன பண்ணாங்க, உணவு வழங்குறாங்க. எப்படி வழங்குறாங்கன்னா, நீர் உலையில், இதுதான் மெயின், இதுதான் உங்களுக்கு புரியாது. நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால், புகவான்னா உணவு வழங்குறது, நீர் உலைனா என்னென்னா சுடுதண்ணி இருக்குல்ல, அதுதான் நீர் உலைன்னு அர்த்தம். சாப்பாடு கொதிக்க வைக்கும்போது சுடுதண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறல்ல, இப்போ சாதம் அடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், தண்ணியை பச்சை தண்ணி காய வைப்போம், ஓகேவா. அதுதான் நீர் உலை, ஓகேவா. நல்லா கொதிக்கும்ல, அதுதான் நீர் உலை, சுடுதண்ணி. அதில் அரிசி போடுவோம். அது அதுக்கப்புறமா அதை வடித்து சாதமாக கொடுப்போம், நம்ம சாப்பிடுவோம், இல்லை மற்றவங்களுக்கு கொடுப்போம், ஓகேவா. இதுதான் நீர் உலையில். அதில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால், பொன் திறந்து கொண்டுனா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாரியோட 2 மகள்கள் பொற்காசுகள் அள்ளி அந்த அரிசி சாதத்தில் சாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொற்காசுகளை அள்ளி நிறைய அதை உள்ளே போட்டுட்டாங்களாம். ஏன்னா இப்போது அவங்க சாப்பாடுலேருந்து தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு வேளை நீங்கள் சாப்பாடு போட்டீங்க, அடுத்த வேளை நெக்ஸ்ட் வேளை அவங்க எங்கே, இப்போ காலையில் வராங்கன்னா நீங்கள் காலைல சாப்பாடு போட்டீங்க, இல்லை மதியம் போட்டீங்க, நைட்டு ஒரு நாள் போட்டிங்கன்னே வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. அடுத்த நாள் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, ஏன்னா வறுமை, அப்போது இன்னும் வறுமை போகல, இன்னும் மழை பெய்யல. அதனால் என்ன பண்ணாங்களாம், பொற்காசுகளை அள்ளி அந்த சாப்பாட்டுக்குள்ளே போட்டாங்க. அவங்க சாப்பிடும் போது சாப்பாடையும் சாப்பிடுவாங்க, அந்த சாப்பாடை கலைஞ்சி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா பொற்காசுகள் இருக்கும். ஸோ அந்த பாணர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப அந்த பொற்காசுகளை பார்த்தோன்னே எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதுதான் அந்த உணவு முறை எப்படி நடந்திருக்கு பாருங்கள். சாப்பாட்டில் நார்மல் சாதத்தில் பொற்காசுகள் அள்ளி அந்த அந்த பாரியோட மகள்கள் அந்த பாணர்களுக்கு, அந்த பாட்டு பாடுறவங்களுக்கு அந்த வறுமை நேரத்தில் மழை இல்லாத ஒரு காலத்தில் உணவு அளிச்சிருக்காங்க. இதுதான் அதுதான் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால், நீர் உலையில், ஓகேவா. நீர் உலையில் பொற்காசுகளை அள்ளி சாப்பாடு கூட சேர்த்து கொடுத்தாங்க, ஓகேவா. மீனிங் புரிஞ்சுதா? ஓகே, இங்கே பாருங்கள், கடைசி ஒரு மீனிங், ஒன்றாக முன்றிலோயில்னா இதுக்கு என்ன மீனிங்னா, அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லா வீட்லேயும் செல்வங்கள் இருக்கும், இல்லாத வீடுகளே கிடையாது அப்படின்னு அர்த்தம், ஓகே. இல்லாத வீடுகள்லாம் என்னென்னா எல்லா வீட்லேயும் செல்வம் இருக்கும், எல்லாம் வசதியாக இருப்பாங்க அப்படின்றது தான். நம்ம தமிழர்கள் இல்லத்தில் வாழ்ந்தவங்க, அதாவது இல்லம்னா என்னென்னா வீட்டில் வாழ்ந்தவங்க எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட, அவங்க யார் கேட்டாலும் உணவு அளிப்பாங்களாம் அப்படின்றது தான் இதோட மீனிங், ஓகேவா. இந்த முன்றிலோன்னா இதுக்கு என்ன மீனிங்னா, அந்த முன்றிலோனா என்னதுன்னா,
வீட்டில் திண்ணை இருக்கும்ல, வீடு கட்டி வச்சுருப்போம், அதில் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் வந்து எல்லாருமே உட்காருவாங்க. அந்த பழங்காலத்துலலாம் வந்து அந்த திண்ணை வந்து அந்த வழிப்போக்கர்கள்லாம் வந்து உட்காரனே வந்து அந்த முண்டில் கட்டுவாங்க. முண்டில்னா திண்ணை, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இங்கே வீடுன்னு மீனிங் கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்லேயும் வந்து எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அந்த திண்ணைன்றது தான் எக்ஸாக்ட் மீனிங், கரெக்டான மீனிங் முன்றில் ஓகே. ஆனாலும் இங்கே வந்து இல்லம்ன்ற ஒரு மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. வீடுன்ற ஒரு மீனிங் நம்ம எடுத்துக்கணும். அதாவது அந்த முன்றில் அந்த வீட்டு திண்ணையை எடுத்துக்கூட அந்த வீட்டோட சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இந்த வீட்டில் எல்லாமே இருக்கும், எல்லா பொருள்களும் இருக்கும், எல்லா செல்வங்களும் சிம்பிளாக சொல்ல எல்லாமே இருக்கும், எல்லா செல்வங்களும் இருக்கும், சாப்பாடு எல்லாமே இருக்கும், உங்கள்கிட்ட துணிமணி எல்லாமே இருக்கும், வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அர்த்தம் இதோட மீனிங், ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுதா? என்ன மழை இல்லாத காலத்தில் பாணர்கள் வந்து பாரியோட மகள்கள் கிட்ட வந்து உணவு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க உணவு வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா, அந்த சாப்பாட்டுக்குள்ளே அந்த பொற்காசுகளையும் அள்ளி போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஏன் என்ன காரணம்னா, ஒரு வேளைக்கு தான் நம்ம பசி தீர்க்க முடியும், அடுத்த வேளைக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால் வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்களோட குணத்தை பாருங்களேன். அந்த அந்த பழந்தமிழர்கள் அந்த குணம் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி எந்த மாரி விருந்தோம்பல் இருந்திருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி வாழை இலை சாப்பாடு போட்டு வந்தவங்கள வந்து வரவேற்று நல்லா சாப்பாடு குடுப்பாங்க. இப்பலாம் சும்மா நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது யாருனா வந்துட்டாங்க, "சும்மா சாப்பிடுங்க" அப்படின்னு சும்மா சொல்லுவோம். அவங்களும் "நாங்க இப்பதாங்க சாப்பிட்டோம்" அப்படின்னு அவங்களும் கெத்தா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு காலகட்டம். நீங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. சாப்பாடுலாம் குடுக்குறது பெரிய புண்ணியம். நீங்க வந்து எவ்வளோ உணவளிக்கிறீங்களோ, அவ்வளோ நீங்க மென்மேலும் வாழ்க்கையில வளருவீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து முடிச்சுட்டேன்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆத்தர் டீட்டெயில்லாம் பார்க்கலாமா? ஸோ இது மீனிங் புரிஞ்சுதுல்ல? நான் வேகமா படிச்சு சொல்லிடுறேன் பாரு. தமிழர்களின் பண்பாடு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்து நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறுகிறது. ஒன்றும் இல்லை, விருந்தோம்பல்ன்றது நம்ம தமிழர் பண்பாடு. நம்ம காலங்காலமாக பண்டு தொட்டு வந்து விருந்தோம்பல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சாப்ப இல்லை, நம்ம வீட்டுக்கு யாருனா வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உணவு அளிக்காமல் நம்ம விடுவோம். நம்ம சாப்பிட்லனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் நம்ம தமிழர்களுக்கு பழக்கம். இதுதான் நம்ம தமிழ் மரபு. இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பாரியோட மகளுக்கு வந்து எப்படி உணவளிச்சாங்கன்றதை இந்த இந்த பேரால கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரா ஃபுல்லாக தான் வருது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த மீனிங். நான் ஒரு மீனிங் சொன்னேன்ல, அதுதான் அந்த மீனிங் கொடுத்துருக்காங்க. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளான அங்கவை சங்கவை ஆகியோர் பாணர்களுக்கு இறந்து நின்றனர். மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு கொடுத்தனர் அப்படின்றாங்க, ஓகேவா? அதன் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதாகும். அதாவது உலைநீரில் எப்படி பொன்னிட்டு கொடுத்தாங்க, சாப்பாட்டில் வந்து பொற்காசுகள் அள்ளி போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா ரீசன்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பழமொழி, இது பேர் வந்து பழமொழி 400, ஓகேவா? இந்த விருந்தோம்பலோட பாட்டு எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, பழமொழி 400ன்னு ஒரு புக்ஸ் இருக்குது. அதை எழுந்து முன்றுரை அறையினார். அதுலேருந்து ஒரு சின்ன பாடல் தான் இந்த வந்து விருந்தோம்பல்ன்றது, ஓகேவா? புரியுதா? இது எங்கேருந்து, இந்த பாட்டு எங்கேருந்து வந்தது புரியுதா? பழமொழி 400ல் இருந்து. ஏன் இதுக்கு பழமொழி 400ன்னு வந்துச்சுன்னா, இதற்கு மொத்தமாக வந்து இந்த பாடலுக்கு வந்து 400 பாடல்களை கொண்டதான், ஓகேவா? ஸோ அந்த 400 பாடல்களும் அதுக்கு ஏன் பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பழமொழி 400ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது 400 பாட்டு இருக்கும். அது ஏன் பழமொழின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பாட்டு முடிவில் ஒரு பழமொழி இருக்கும். என்ன பழமொழி இருக்குது? ஸோ இதுதான் அந்த பழமொழி. கடைசியாக நம்ம பாட்டு பார்க்கும்போது ஒன்றாக முன்றிலோ இல் என்பதாகும். இதன் பொருள் என்னன்னா, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்று பொருள். எல்லா செல்வங்களும் இருக்குன்னு சொன்னல, இதுதான் அந்த மீனிங், ஓகேவா? அந்த பாட்டோட பாருங்க. பாட்டில் வந்து அந்த ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஒன்றாக முன்றிலோ இல்லை. ஒரு பழமொழி வருதா, மொத்தமாக 400 பாட்டை கொண்டு இருக்கும், ஓகேவா? ஒவ்வொரு இதுவும் 400 பாட்டு கொண்டு இருக்கும். அதில் வந்து எல்லாத்துலேயும் ஒரு பழமொழி இருக்கும். அதுதான் அதனால தான் வந்து பழமொழி 400 எழுதுந்து யாரும் முன்றுரை அறையினார், ஓகேவா? ஸோ இந்த பாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கேளுங்க. ஸோ இதை என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டார். இப்போ தான் கமெண்ட் பண்ணியிருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவர் ஆல்ரெடி 1 வீக் முன்னாடி கமெண்ட் பண்ணார். ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. அவருக்காக நான் வேகமாக இதை ரெடி பண்ணி போகிறேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இங்கிலீஷ்லேயோ, நான் ஆக்சுவலி ஐ எம் இங்கிலீஷ் டீச்சர், ஓகேவா? ஸோ உங்களுக்கு போயம்லேயோ இல்லை வந்து தமிழ் இதுலேயோ எதுவாக இருந்தாலும், எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அந்த டாப்பிக்கை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன், ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.